ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து காவேரிக்கும் விஜய்க்குமான காதல் காட்சியை காமிச்சே ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட கதைன்னு ஒன்று வேணும் இல்லை. எத்தனை நேரம் வெறும் இந்த கப்பிள் விளாகர்ஸ் மாதிரி விளாக் மட்டும் காமிச்சிட்டு இருக்க முடியுங்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பசுபதி மாற்ற மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டு வராங்க. பசுபதியை வந்து எங்கே போகிறார், இந்த வண்டியில் தான் போகிறார் அப்படிங்கிற தகவல்லாம் காவேரி கொடுத்தாங்கன்னா குட்டுன்னு சென்னையில் வந்து அப்படியே அங்கிட்டு சந்து பந்தெல்லாம் தேடி குமரன் ஒரு இடத்த பிடிக்க குமரனை அடித்து தப்பிக்க பார்க்குறாரு பசுபதி. குமரன் எல்லா நேரமும் பஞ்ச டைலாக்லாம் பேசுகிறாரு. ஒரு நாள் கூட பசுபதி அடிக்க மட்டும் மாட்டுறாரு, அடி வாங்கிட்டு இருக்காரு. அடி வாங்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் விஜய் வந்துட்டார். விஜய் வந்து ஐயோ மாட்டிக்க போகிறோமா அப்படின்னு எஸ்கேப்பா இந்த பக்கம் போனால் நிவின் பைக்கோட நிற்கிறார். அப்படியே எல்லாம் 3 பேர் சேர்ந்து அமுக்கி பிடிச்சி ஒரு கோணியில் போட்டு தூக்கி போட்டு பின்னாடி வண்டியில் வச்சு ஏற்றிட்டு போய் கட்டி போட்டு உண்மையை சொல்கிறா நீ தானடா தள்ளி விட்ட வெண்ணிலாவை அப்படின்னு கேட்குற மாதிரி காட்சிகளுக்கு நடுவில் அந்த காட்சியை மட்டும் காமிச்சா வந்து விஜய் காவேரி ஃபேன்ஸ் கோச்சிப்பாங்க. ஏன்னா வேறு எந்த கதையும் காமிச்சாலும் அவங்க கோச்சிப்பாங்க. அவங்களுக்கு வந்து தேவை வந்து விஜயும் காவேரி ஒரே ரூமில் வச்சு அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறத காமிக்கணும், இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் கிரிஞ்சாக ஏதாவது நடக்கிறத காமிக்கணுங்கிறதுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ விஜய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்காக மோமுடியை போட்டு கொடுன்னு கிளம்பி போய் அவர் வந்து அந்த வீட்டுக்கு போய் எட்டி குதிச்சு உள்ளார போனால் அவருக்கு கையில் அம்மா போட்டிருக்கு. ஓ மை காட், உங்களுக்கு அம்மா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அவரை வேற வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க வந்து முடிச்சு உங்களை யார் கவனிச்சுக்க போகிறா. அதெல்லாம் வந்து நிவினும் மாமாவும் குமரன் மாமாவும் கவனிச்சுப்பாங்க அந்த பசுபதி மேட்டரை அப்படின்னா. அவங்க 2 பேர் வந்து கோட்டை விட்டுறாங்க அப்படின்னா திருப்பி என்ன ஆக போகுது, அவர் தப்பிச்சு போயிட்டாரு. அவரை திருப்பி பிடிக்கிறதுக்காக இவருக்கு அம்மா சரியாகிற வரைக்கும் இவங்க 2 பேருக்கு கொஞ்ச நேரம் லவ் சீன்ஸ் எல்லாம் காமிச்சிடலாம். ஸோ அவரை ஒளிய வச்சு திருப்பி மறைச்சி அப்புறம் இவருக்கு சரியாகி முடிச்சதுக்கப்புறமா முடிஞ்சால் திருப்பி இன்னொரு தடவை காவேரிக்கு அம்மா போட்டு அப்படின்னு திருப்பி அதே லூப்பில் கொண்டு போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. ஆனால் எது எப்படியோ ஏதோ அப்படி இப்படின்னு பசுபதி மாற்ற மாதிரியாச்சும் காமிக்கணும்னாச்சும் தோணுச்சேன்னு ஆச்சரியப்பட வேண்டியது. அந்தளவுக்கு தான் அந்த கதை இப்போ போயிட்டு இருக்குங்கிறது ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து இந்த கதையை முடிக்கணுங்கிற இடத்துக்கு வந்தாங்கன்னா இதில் இன்னும் பெண்டிங்கில் இருக்க விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் ஒன்று, இந்த பசுபதி மேட்ரு வெண்ணிலா மேட்ரு முடிகிறது. நான் விஜய் தான் காதலிக்கிறேன், அவர் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறத காவேரி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நிவின் யமுனாவை திருப்பி சேர்த்து வைக்கிறது, அப்புறம் குமரனை பெரிய ஆளாக்குறது. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சாதான் சீரியல் முடியும். இல்லை முடிக்க வேணாம்னு முடிவு பண்ணாங்கன்னா புதுசாக சில வில்லன்களை கொண்டு வந்து கதையை இன்னும் பெருசாக கொண்டு போகணும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒரு முடிவாக நினைக்கிறீங்க, இல்லை முடிக்கவே வேணாம்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.